தமிழ்நாட்டில் புதிய ரிங் ரோடுகளை அமைப்பதற்கான டிபிஆர் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. நெல்லை, கோவை, திருப்பூர், ஓசூரில் ரிங் ரோடு அமைப்பதற்கான பணிகள் விரைவில் நடக்க உள்ளன. திருநெல்வேலிக்கு 784 கோடி ரூபாய் செலவில் புதிய மேற்கு சுற்றுச்சாலை ரிங் ரோடு அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த சில வாரங்களின் தொடக்கத்தில் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 33 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 12 மீட்டர் அகலத்தில் 14 கிராமங்கள் வழியாக செல்லும் வகையில் புறவழி சாலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்திற்கு தேவையான 92.24 ஹெக்டேர் நிலத்தில் 23.53 ஹெக்டேர் அரசு புறம்போக்கு நிலம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் ரூபாய் 78.5 கோடி நில உரிமையாளர்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படும். இதுவரை 95% நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக 2 ரயில்வே பாலங்கள் மற்றும் ஒரு ஆற்றுப்பாலம் கட்டப்படும். மேலும் ஏற்கனவே உள்ள தாமிரபரணி ஆற்றுப்பாலம் இடிக்கப்படாமல் அதன் வழியாகவே பாதை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை திருநெல்வேலி நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் போது இந்த புறவழிச்சாலை மேற்கு நகர பகுதிகளை சுற்றி வளைந்து செல்லும். NH7 இருந்து வடக்கு பகுதியில் அமைந்துள்ள தாளையூத்தில் சாலை நீட்டிப்பு தொடங்கி நகரின் தெற்கு பகுதியில் பொன்னக்குடியில் இருந்து சாலை முடிவடையும். இந்த மேற்கு புறவழி சாலை திருநெல்வேலி நகரை நோக்கி செல்லும் 5 மாநில நெடுஞ்சாலைகளை இணைக்கும் என்பதால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நகரத்திற்கு சிரமமின்றி கொண்டு செல்ல முடியும். மதுரையிலிருந்து கேரளா, தென்காசி, குற்றாலம் மற்றும் மணிமுத்தாறு செல்லும் வாகனங்கள் திருநெல்வேலி செல்ல வேண்டிய அவசியமில்லை. இதனால் இன்னும் வேகமாக பயணம் செய்ய முடியும். மேலும் ராஜபாளையம், தென்காசி, சேரன் மகாதேவி ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் திருநெல்வேலி நகர எல்லையை தாண்டி உள்ளே செல்லாமலே நாகர்கோவிலுக்கு செல்லலாம். இந்த சாலையால் நகரில் ஏற்படும் வாகன நெரிசல் பெருமளவு குறைக்கப்படும். பயணிகளுக்கு பொன்னான நேரமும் எரிபொருள் பயன்பாடும் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் வாகன ஓட்டிகளுக்கு சாதகமான பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஒரு கட்டமாக திருச்சியில் ரிங் ரோடு கொண்டு வர உள்ளனர். திருச்சி, மதுரை NH, திருச்சி நகரின் வழியாக செல்லும் 3 தேசிய நெடுஞ்சாலைகள் இணைக்கும் திருச்சி அரைவட்ட சாலையின் முதல் கட்டத்திற்கான புதிய ஆய்வு மற்றும் விரிவான திட்ட அறிக்கைக்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டெண்டர் விட முடிவு செய்துள்ளது. திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் திருச்சி கரூர் NH இருவழி சாலைக்கான டிபிஆர் முடிவடைந்தாலும் அரைவட்ட சாலையின் இருபுறமும் திட்டமிடப்பட்டுள்ள பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களால் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் NHAI இப்போது 4 வழி சாலையாக இதை மாற்ற பரிசீலித்து வருகிறது. அதாவது அரைவட்ட சாலைக்கு பதிலாக முழுமையான 4 வட்ட ரிங் ரோடு போல அமைக்க முடிவு செய்துள்ளனர். திருச்சி சாலை 5 தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வகையில் இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது. திருச்சி நகரத்திற்கு 2 கட்டங்களாக முன்மொழியப்பட்ட மொத்த 46 கிலோமீட்டர் அரைவட்ட சாலையில் துவக்குடி, திருச்சி தஞ்சாவூர் NH, மாத்தூர், திருச்சி புதுக்கோட்டை NH மற்றும் பஞ்சாப்பூர், திருச்சி ஆகியவற்றை இணைக்கும் 25 கிலோமீட்டர் சாலை பாதை முடிந்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டு டிபிஆர் முடிந்த பிறகு மீதமுள்ள 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான குடிமராமத்து பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. ஆரம்ப திட்டத்தின்படி நடைபாதைகளுடன் கூடி இருவழி சாலைக்கான டிபிஆர் முடிக்கப்பட்டதாக NHAI கூறியது. ஆனால் பணிகள் தொடங்கப்படவில்லை. தமிழ்நாடு சாலைகள் தற்போதைய சவால்களையும் தேவைகளையும் கருத்தில் கொண்டு மாநிலத்திற்காக ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் புதிய விரிவான சாலை பாதுகாப்பு கொள்கை மற்றும் அனைத்து சார்பு துறைகளின் செயல் திட்டம் வகுப்பதற்காக நிபுணத்துவம் வாய்ந்த நிறுவனம் கண்டறியப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சாலையில் எப்படி பயணம் செய்ய வேண்டும், சாலை விதிகளை எப்படி அமைக்க வேண்டும், சிட்டி உள்ளே புறவழி சாலைகளில் சாலை பயணங்கள் எப்படி இருக்கும் என்று இதில் முடிவு எடுக்கப்படும். இந்த விதிகள் வந்ததும் தமிழ்நாட்டில் சாலை விதிகள் பயணம் செய்யும் முறை மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.